ஆப்பிரிக்கா நாடு ஏன் ஏழையாவே இருக்குது என்ற கேள்விக்கு பதிலா இதற்கான காரணங்கள் பல கட்டங்கள்ல இருக்குது. வரலாற்றுல ஆழமா போனா 19ஆம் நூற்றாண்டுல ஐரோப்பிய நாடுகள் வந்து ஆப்பிரிக்காவை பல காலமா ஆட்சி செய்தாங்க. இந்த காலத்தோட ஆட்சியின் போதுதான் இயற்கை வளங்கள், தங்கம், வைரம், எண்ணெய் போன்றவை எல்லா வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டுச்சு. இதனால பொருளாதார அடித்தளம் பாதிக்கப்பட்டது. மேலும் ஐரோப்பியர்கள் உருவாக்கின பிராந்திய எல்லைகள் பல இனக்குழுக்கள்ல பிளவுகளை ஏற்படுத்திச்சு. இதனால உள்நாட்டு போர்கள், இன மோதல்கள் ஏற்பட்டது. பல ஆப்பிரிக்க நாடுகள்ல அரசியல் நிர்வாகம், ஊழல் மற்றும் மக்களுக்கு சேவை செய்யாத கட்டமைப்பா மாறிச்சு. கல்வி மற்றும் சுகாதார வசதிகள் பெரும்பாலும் மேம்படவில்லை. எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்கள் மக்கள் தொகையை பாதிச்சது. விவசாயம் மற்றும் குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகள் வறட்சிக்குள்ளாகிச்சு. மேலும் உலக வங்கி மற்றும் IMPA கடனில் சிக்கிய நாடுகள் பலனடைய முடியாம போய்விட்டுச்சு. அது மட்டுமல்லாம பன்முகமான வெளிநாட்டு நிறுவனங்கள் இன்னும் இயற்கை வளங்களை சுரண்டி கொண்டிருக்கிறது. எனவே ஆப்பிரிக்கா ஏழையா இருப்பதற்கான காரணங்கள் வெறும் ஒன்று அல்ல. இது ஒரு வரலாற்று வேர்ல இருந்து வந்த பலவீனங்களோட கூட்டுத்தொகையாகும். இருந்தாலும் இன்னைக்கும் ஆப்பிரிக்காவோட சில நாடுகள் வளர்ச்சி பாதையில முன்னேறிட்டு இருக்குது என்பது நம்பிக்கையை அளிக்குது.